பூக்கள். அம்மா இப்ப முழுகாம இருக்க வாய்ப்பு இல்ல. இல்லம்மா, என் மனைவி இப்போ பிரெக்னண்டா தான் இருக்கா. எனக்கு தெரியாதா? இல்ல சாமி, அவங்க வயித்துல இப்ப கரு உண்டாயிருக்க வாய்ப்பே இல்ல. என் வாக்கு மேல சத்தியமா. சும்மா நிறுத்துங்க. என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? இப்ப என்ன, நேரம் சரியில்லை, பரிகாரம் பண்ணு, அது இதுன்னு சொல்லி என்கிட்ட இருந்து காசை கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதுக்காக தானே இப்ப தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்காக தான் ஆரம்பத்திலே ஜோசியம் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். காசுக்காக தானே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க இஷ்டத்துக்கு. ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா. என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தை சொல்லி உங்களை ஜோசியம் பார்க்க சொன்னது உண்மைதான். ஆனா பொய்யா வாக்கு சொல்லி உங்களை ஏமாத்தி காசு பணம் புடுங்கணும்னு நான் நினைக்கல. இந்த பணமும் எனக்கு வேணாம். இப்பவும் நான் சொல்றேன், என் வாக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொன்னது மட்டும் பொய்யின்னா ஐப்பசி மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா பக்கத்துல இருக்கிற எம்ஜிஆர் நகருக்கு வந்து ஜோசியம் பாக்குற பொன்னியம்மா வீடு எதுன்னு கேளுங்க. எல்லாரும் கை காட்டுவாங்க. நான் சொன்ன வாக்கு பொய்ன்னு சொல்லுங்க. நான் இந்த ஜோசியம் பாக்குற தொழிலையே விட்டுறேன். இது அந்த ஆதிபராசக்தி மேல சத்தியம். நான் வரேங்கய்யா. என்ன இவ்வளவு கான்பிடண்டா சொல்லிட்டு போறாங்க? இது என்ன தேவையில்லாத புது குழப்பம்? இதுக்கு தான் ஜோசியெல்லாம் பார்த்துக்கவே கூடாது. குழந்தை விஷயத்துல போய் நிம்மதியா இருக்கலாம்னு கோயிலுக்கு போனா அங்க ஒருத்தி வந்து என் நிம்மதியை கெடுத்துட்டா. என்னாச்சுங்க? இப்ப ஏன் டென்ஷனா இருக்கீங்க? கோயிலுக்கு தானே போனீங்க, என்னாச்சு? கோயிலுக்கு தான் போனேன். ஒரு ஜோசியக்காரி வந்து என் நிம்மதியை கெடுத்துட்டா. நீங்க ஜோசியம் பாத்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? கைரேகைகள் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்வீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லதான். ஏதோ குடும்ப கஷ்டம் அது இதுன்னு சொன்னா சரி அவகிட்ட ஜோசியம் பார்க்கலாம்னு உட்கார்ந்தேன். சரி, நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? என்னங்க? குழந்தை விஷயமாச்சே, இவகிட்ட சொல்லலாமா? என்னங்க? ஒண்ணு இல்ல, விடு. அதெல்லாம் முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க அத சொல்லுங்க. விடுமா, சொல்லுங்க. தை மாசத்துக்கு மேலதான் கரு உண்டாகும்னு புத்திர பாக்கியம் இருக்கு. அம்மா இப்ப முழுகாம இருக்க வாய்ப்பு இல்ல. என் வைஃப் இப்ப பிரெக்னன்ட்னு சொல்றேன், இல்லன்னு என்கிட்டயே அடிச்சு சொல்றேன். ஐப்பசிக்கு முன்னாடி உனக்கு குழந்தை பிறந்தா ஜோசியத்தையே விட்டுறேன்னு என்கிட்டயே சவால் விடுறேன். அதெல்லாம் நமக்கு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் நேரா அவகிட்ட தூக்கிட்டு போய் அவகிட்டே குழந்தைய காட்டணும். இதை பாரு, நீ சொன்னது தப்பு. ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டேன். ஏன் தான் இப்படி இருக்காங்க? சரி, நீ இதெல்லாம் போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. கண்டதையெல்லாம் நினைச்சா நமக்கு தான் டென்ஷன். சரியா? கல்பனா, சரியா? இதனால தான் சொல்லல. சரி, நம்ம மேல போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த பொம்பளை சொன்னது சரிதாங்க. நான் தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கேன். இன்னும் அவர்கிட்ட இருந்த ஒரு ஃபோனும் இல்ல, மெசேஜும் இல்ல. பேசாம நம்மளே ஃபோன் பண்ணிடலாமா? ஷோ அனிதா, ஃபோன் எடுக்கலாமா வேண்டாமா? என்ன பண்றது? ஹலோ. பிஸியா? இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க. நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேனோ? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. தேங்க்ஸ். எதுக்கு? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு.
எனிவே ஐ வாண்ட் டு பி டிஸ்டர்பன்ஸ் ஃபார் யூ. எப்பவுமே நான் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். புரியலையா? செல்ல தொந்தரவு, ஒரு கியூட் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. என்னங்க பதிலையே காணோம்? இல்லை அது அது வந்து சரி, அதை விடுங்க. ஆமா, ஊர்ல வச்சு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, அதுக்கு உங்க பதில இன்னும் நீங்க சொல்லவே இல்லை. உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்களே, அப்படி எடுத்துக்கவா? ஐயோ இல்லைங்க. அப்ப நீங்க என்ன விரும்பலையா? என்ன நடராஜ்? ஏங்க நீங்களே இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? உங்ககிட்ட இருந்து நல்ல பதில் வரும்னு எதிர்பார்க்கறேன்னு அர்த்தம். இங்க பாருங்க, எனக்கு எப்பவுமே வெளிப்படையா பட்டு பட்டுன்னு பேசிதான் பழக்கம். அதே மாதிரிதான் மத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். எதுக்கு ஒளிவு மறைவா பேசிக்கிட்ட? என்ன நான் சொல்றது? அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கல? ஐயோ அனிதா, நீங்களா ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்போ ஏன் இன்னும் எனக்கு பதில் சொல்லாம இருக்கீங்க? ஒரு பொண்ணு நானே தைரியமா உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு பதில் சொல்லாம ஏன் இன்னும் அமைதியா இருக்கீங்க? இல்ல அனிதா, இது சரியா வரும்னு எனக்கு தோணல. அத ஏன்? ஏன்னா உங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் டிஷம் அதானே சொல்ல போறீங்க? சீனராஜ், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. குடும்ப பகை, ஜாதி, அந்தஸ்து இதெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க சொல்ற ரீசன்ஸ். அதையே நீங்களும் சொல்லி உங்களை ரொம்ப பழசாக்கிக்காதீங்க. இது 2017. இந்த காலத்து ஆளுங்க மாதிரி பேசுங்க. அப்டேட் யுவர் செல்ஃப் நடராஜ். போனை மட்டும் அப்டேட் பண்ணா பத்தாது, நம்மளையும் அப்பப்போ அப்டேட் பண்ணணும். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிற ஃபேமிலிஸ் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமா நிரந்தரமா பிரியறது இல்லையா? அப்படி இருக்கும்போது பல வருஷமா பிரிஞ்சிருக்கிற நம்ம ஃபேமிலி நம்ம கல்யாணத்து மூலமா ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? அப்படி பாசிட்டிவா யோசிங்களேன். நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட கூட நான் பேசிட்டேன். ஐயோ என்னங்க? நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன்னு சொன்னேன், அதுக்கே நீங்க பயப்படுறீங்க? இல்லைங்க, அது சரி. அவர் என்ன சொன்னாரு? எங்க அப்பா என்னோட விருப்பத்துக்கு மறுப்பு எப்பவுமே சொன்னதில்ல. என் சைட்ல எல்லாமே கிளியர். இனி நீங்க தான் சொல்லணும். என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் காத்துட்டு இருக்கேன். வேணா ஒரு 2-3 நாள் டைம் எடுத்து யோசிச்சு சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல யோசிச்சு பதில் சொல்றீங்களான்னு கேட்டேன். ஓகே, டேக் யூ ஒன் டைம். பட் நல்ல பதிலா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய். ஹலோ ஹலோ. இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சும்மா இங்க நின்னுட்டு என்ன வெறுப்பேத்தாம உடனே இடத்த காலி பண்ணு. அவ என்னதான் என்ன ஏமாத்தி இருந்தாலும் அவ உடம்பு சரியில்லாதவ, என்ன கஷ்டப்படுறாளோ. போட்டுருக்கு, எங்க போயிருப்பா? ஏக்கா ஏக்கா ஒண்ணு இல்ல. சொல்லுங்க தம்பி. மளிகா இல்ல, வீடு பூட்டு போட்டுனுக்குது. அவ எப்போ வீட காலி பண்ணிட்டு போயிட்டாளே. 10 நாளா வீடு பூட்டி தான்ப்பா இருக்கு. எங்க போயிருக்கான்னு தெரியுமா? தெரியாது தம்பி, அதெல்லாம் என்கிட்ட சொல்லல. கடைசியா ஒரு பையன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ராப்பகலா குடின்னு போட்ட ஆட்டம் இருக்கே, சொல்லி மாளாது.
அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வீட்டை காலி பண்ணிட்டு அந்த பையன் கூடயே போயிடுச்சுப்பா. தம்பி, ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கீங்க. இந்த பொண்ணு விஷயத்துல நீங்க தப்பிச்சிட்டோன்னு நினைச்சுக்கோங்க தம்பி. நானும் பல மாசமா உங்களை இங்க பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு அவ்வளவு நல்லவல்ல தம்பி. நீங்க இங்க வந்துகிட்டு இருந்த சமயத்திலேயே ராத்திரி ஆனா இங்க யார் யாரோ வருவாங்க. ராத்திரி முழுக்க ஒரே பாட்டு சத்தமும் சிகரெட்டு நாத்தமுமா தான் இருக்கும். நானும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைப்பேன். ஆனா எதுக்கு ஊர் வம்புன்னு அமைதியா இருந்துட்டேன். பணக்கார பசங்களை வலையில விழ வச்சு அவங்கள ஏமாத்தி காசு பணம் பறிக்கிறது தான் அந்த பொண்ணோட ஒரே வேலையே. அவளால எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கு தெரியுமா? சமீபமா நீங்க தினம் குடிச்சிட்டு வந்ததையும் அந்த பொண்ணு உங்களை திட்டி அனுப்புனதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் உங்க மேல இருக்கிற நல்ல எண்ணத்துல இதை சொல்றேன். அந்த பொண்ணோட நினைப்பை தூக்கி போட்டுட்டு உங்க வாழ்க்கைய பாருங்க தம்பி. உங்க குடும்பத்துல யார் பண்ண புண்ணியமோ நீங்க அவ வலையிலேருந்து தப்பிச்சிட்டீங்க. இனிமே இந்த பக்கம் வரவே வராதீங்க தம்பி. நல்லா இருப்பீங்க. சரி தம்பி, நான் வரேன். இங்கே தானே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்ட்டிகளை இன்னும் காணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நாகராஜ் இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இது மல்லிகா வீடாச்சே. ஏன்டா ராஸ்கல், வரமாட்டேன் வரமாட்டேன் மறுபடியும் அவ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கானா இவன? டேய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல அது சும்மா. என்ன சும்மா? யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி வாடா. ஹலோ மல்லிகா, அந்த தம்பி உன்னை தேடி வந்தாருமா. நீ சொன்ன மாதிரி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாருமா. ஏன் மல்லிகா, இனிமே நீ என்னம்மா பண்ண போற? குப்பத்து வீட்டில் தனியா நீ அவ்வளோ கஷ்டப்படுறியம்மா. என்ன கல்பனா, சுந்தர் கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு நிஜமாதான் சொல்றியா? ஆமா வேதவல்லி, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவர் வந்ததும் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அவரை தினம் தினம் ஏமாத்துறது தாங்கிக்கவே முடியல வேதவல்லி. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என் மேல உசிரியே வச்சிருக்கிற புருஷனை ஏமாத்துறேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே செத்துடலான்னு தோணுது வேதவல்லி. போதும், தண்டனைக்கு பயந்து செஞ்ச தப்ப நான் மறைக்க விரும்பல. அவர்கிட்ட இன்னைக்கு எல்லா உண்மையையும் சொல்லிடலாம் வேதவல்லி. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா உண்மையை சொன்னா சுந்தர் ரொம்ப கோவப்படுவாரே கல்பனா. கோவப்படட்டும், கோவப்பட்டு என்னை திட்டட்டும், அடிக்கட்டும், ஏன் வெட்டி கூட போடட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்கு. இனிமேலும் என்னால இந்த நாடகத்தை தொடர முடியாது வேதவல்லி. சரி கல்பனா, நீ சொல்றது எனக்கு புரியுது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, சுந்தர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனா நீ எதுவும் சொல்லாத. நீ என் கூட பக்கத்திலேயே இரு. சுந்தர் கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். இல்ல வேதவல்லி, நீ பேசினா அவர் கோவப்படுவாருமா, குய்யோ முய்யோன்னு குதிப்பாரு. அதனால நீ எதுவும் பேசாத. அவர்கிட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். வா வா உட்காரு. இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன நான் பாத்துக்கிறேன், சரியா?
என்ன கேஆர் விஜயாவும் சரோஜா தேவியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேதவல்லி, கிண்டலுக்கு தானே சொன்னேன், அதுக்கே இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? அது நாகராஜன் நானும் சேர்ந்து உங்க 2 பேருக்கு இப்படி ஒரு பெட் நேம் வச்சிருக்கோம். அதுல கல்பனா பேரு சரோஜா தேவி, உங்க பேரு கேஆர் விஜயா. ஓ, ஆமா, என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு. என்ன விஷயம்? அது குழந்தை விஷயமா. சொல்லுங்க சார். எடுத்துட்டு வாப்பா உள்ள. நம்ம வீட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. வா 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 வா, இப்படியேப்பா. என்னங்க வச்சுக்கங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? கிட்ட வாங்க. அட, வாமா. இதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? சர்ப்ரைஸ். யூ வாண்ட் டு see this? நீயே ஓபன் பண்ணி பாத்துக்கோ. ஓபன் பண்ணு. இல்லங்க, நீங்களே காட்டுங்க. அப்படியா? ஓகே, நானே காட்டுறேன். 1 2 3. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? ஒரிஜினல் சந்தன மரத்துல செஞ்ச சந்தன தொட்டில் என் பிள்ளைக்காகவே பார்த்து பார்த்து ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து பண்ணிருக்கேன். எதுக்கு சுந்தர் இப்பவே இதெல்லாம்? வேதவல்லி, இதெல்லாம் நினைச்ச உடனே வாங்கக்கூடிய பொருள் கிடையாது. முன்னாடியே ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து பண்ண வேண்டியது. குட்டி பையன் பிறந்த உடனே அவனை இதுல போடணும் இல்ல, அதான் முன்னாடியே வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? என்ன கல்பனா, எப்படி இருக்குன்னு கேக்குறேன். நல்லா இருக்குங்க. குட்டி பையனை இதுல போட்டு ஆட்டினா செம ஜாலியா இருக்கும்ல. வேதவல்லி, தொட்டில் வாங்கினதுக்கே இவ்வளவு அவசரம்னு சொல்றீங்களே, இன்னும் நான் அவனுக்கு என்னென்னலாம் வாங்கினேன் தெரியுமா? ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ், ஷூஸ் எல்லாமே அவனுக்காக ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிட்டேன். இவ்வளவு ஏன், சென்னையிலேயே எந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூலா இருக்குன்னு இப்பவே அட்மிஷனுக்காக விசாரிக்க கூட ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இவன் இப்படி இருக்கானேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அப்படிதான். குழந்தை விஷயத்துல நான் ஏகப்பட்ட கனவுகள் வச்சிருக்கேன். எங்க அப்பா எங்களுக்கு எல்லாமே பெஸ்டா தான் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நானும் என் பையனுக்கு எல்லாமே பெஸ்டா கொடுத்து ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனா கல்பனா எப்படா குழந்தைய பெத்து கொடுக்க போறான்னு எனக்கு பரபரன்னு இருக்கு. இப்பவே குழந்தைய கையில தூக்கி விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பரவாயில்ல, குழந்தை மட்டும் பொறுக்கட்டும் பாருங்க, அப்புறம் இருக்கு என்னோட ஆர்ப்பாட்டமே. தாங்க முடியாது உங்களாலலாம், எல்லாரும் அலற போறீங்க. சரி, அதை விடுங்க. நீங்க ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. என்ன வேதவல்லி? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கேஷுவலாக தான் பேசணும்னு நினைச்சேன். நத்திங் இம்பார்ட்டன்ட். Are you sure? ஓகே, நான் மேலே போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். கல்பனா, இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவுமே பேச முடியாது. தெரியுது, அன்னைக்கு தெரியட்டும். ஏண்டா, உன்னை அந்த மல்லிகா வீட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையாடா? நீயும் நான் பார்க்கவே மாட்டேன் மாப்பிள அப்படின்னு சொல்லி என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியா இல்லையா? இப்போ எதுக்குடா அவ வீட்டு பக்கம் போன? மச்சி, நான் ஒன்றும் வீட்டுக்கு போகணும்லாம் போகல. அப்புறம் அந்த பக்கமாக போயிருந்தேன். இது திடீர்னு மழை வர மாதிரி இருந்துச்சா, அதனால தான் அப்படி ஒதுங்கினா. ஏலே ஏலே ஏலே, அண்ட புடுகு புடுகாதரா, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். முழிக்கிறத பாரு. என்ன, தான் ஆடா விட்டாலும் தான் தசையாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்க காதலிய பார்த்து நல்லா விசாரிக்க போனீங்களோ? என்னடா சொன்ன உன் காதலி? சொல்லுடா. அவங்க இல்லைடா, வீட்டை காலி பண்ணிட்டு அவன் கூட எங்கேயோ போயிட்டா.
பாத்தியா பாத்தியா நீ எப்படியும் திரும்ப தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு தெரிஞ்சு எம்பிட்டு விவரமா அவ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா பாரு. ஏண்டா அவ தான் தெளிவா உன்னை கழட்டி விட்டால, அப்புறம் ஏன்டா இன்னும் அவளை தேடி போய்கிட்டு இருக்க? ஏய், நான் ஒன்றும் அவளை தேடிலாம் போகலடா. அவள் என்னைக்கு எனக்கு துரோகம் பண்ணான்னு தெரிஞ்சது அப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நான் மறந்துட்டேன். சரி, அப்புறம் எதுக்கு நீ அங்க போன? இல்லை, பாவம் உடம்பு சரியாதவ, அதான் எப்படி இருக்கா ஏது இல்லை கஷ்டப்படுறான்னு டேய் டேய் பாருங்க. டேய் டேய் முட்டாள், முதல்ல இந்த இறக்க குணத்தை உங்ககிட்ட இருந்து தூக்கி விட்டேறிடா. நாகராஜ் தனக்கு துரோகம் பண்ண காதலி மேல ரொம்ப பரிதாபப்படுறாருன்னு யாரும் உனக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் ஒன்றும் கொடுக்க போறதில்ல, புரியுதா? வர மாட்டேன். டேய், அவ உன்னை இறக்கம் இல்லாம தானடா விட்டு எறிஞ்சா, அப்புறம் நீ மட்டும் ஏன்டா அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? என்ன வெள்ளக்கண்ணைக்கு அவ மேல இறக்கப்படுறேங்கிற? இங்க பாரு மாப்ள, மொத்தமா அவ நினைப்பையும் அவளையும் தூக்கி விட்டு எறிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய பார்த்து வாழ்ற வழிய பாடுறா, புரியுதா? என்னடா என்ன புரிஞ்சுது? அத சொல்றா விளக்கண்ண. அவளை என் மனசுல தூக்கி எரிஞ்சு என் வாழ்க்கை நான் பாவணும், அவ்வளோதானே. உன்னை நம்பலாமா? சரி, அவளை மனசுல இருந்து விட்டு எறிஞ்சிட்டேங்கிறதுக்கு என்னடா சாட்சி? லைட்ரு வச்சுக்கிறியா? இருக்கு. கொடு. எதுக்கு? குர்ரா. இந்தா. இந்த மாதிரி மச்சி, இந்த மல்லிகாவை என் வாயிலேருந்து மட்டும் இல்லை, என் மனசுலேருந்து மட்டும் இல்லை, இந்த பர்ஸ்லேருந்து கூட நான் தூக்கி ஏறுறேன். சத்தியம், புரியுதா?